தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 5/7/2016 செவ்வாய்க்கிழமை புனர்பூசம் நட்சத்திரம் இரவு 7:37 வரை, பிறகு பூசம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, ரொம்ப பேர் ஜாதகம் பார்க்கிற போது எங்க புள்ள கலெக்டருக்கு படிக்குமா, IAS IPS படிக்கிற யோகம் இருக்கான்னு பாருங்க, அதுல அவனுக்கு ஆர்வம் இருக்கு அப்படிம்பாங்க. சில பேர் டாக்டர் படிக்குமா, டாக்டர் படிக்கக்கூடிய யோகம் எங்க பொண்ணுக்கு இருக்கான்னு கேட்பாங்க. ஜாதகத்துல லக்னம்னு இருக்கிறது உங்களுடைய உடல்நிலையை படுத்தி தெரியப்படுத்தும். 2ஆம் இடம் என்பது வாக்கு, தனம், குடும்பம் ஆகியவற்றையெல்லாம் அறிந்து கொள்ளலாம். 3ஆம் இடம் நன்றாக இருந்தால்தான் அது சகோதர ஸ்தானம். சகோதரருடைய உறவுகள் நன்றாக இருக்கும். உறவு பலப்படவில்லை என்று சொன்னால் அந்த ஸ்தானத்தை பார்த்து பரிகாரம் செய்ய வேண்டும். 4ஆம் இடம்தான் கல்வி ஸ்தானம். 4ஆம் இடம் நன்றாக இருந்து அதற்குரிய அந்த எந்த கிரகம் இருக்கிறதோ அதற்குரிய கல்வியை தேர்ந்தெடுத்து படித்தால் வெற்றிகரமான வாழ்க்கை அமையும். அதுல இந்த கலெக்டர் படிக்கிறதுக்கு உள்ளதெல்லாம் 4ஆம் இடத்தை வைத்து நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். இப்படி ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் இருக்கின்றன. 12 கட்டங்கள் இருக்கிறது. நீங்கள் தீட்டுகிற திட்டங்கள் வெற்றி பெற வேண்டுமானால் இந்த கட்டங்கள் சிறப்பாக இருக்க வேண்டும். அதிலே சிம்ம லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு லக்னாதிபதி சூரியன் 9ஆம் இடத்திலே இருந்தால் என்ன மாதிரி பலன்? 9லே சூரியன் இருந்தால் அவர் கலெக்டர் ஆகும் யோகம் உண்டு. நிறைய கலெக்டருடைய ஜாதகங்கள் எல்லாம் நான் பார்த்திருக்கேன். IAS IPS அதிகாரிகளுடைய ஜாதகங்கள் எல்லாம் பார்த்திருக்கேன். அவருடைய ஜாதகங்களில் எல்லாம் பார்த்தால் 9ஆம் இடத்திலே சூரியன் இருக்கும். பொதுவா 9லே சூரியன் இருந்தால் அவங்களுக்கு என்ன வாழ்க்கையில் இருக்கும் அப்படின்னா, 9ல் சூரியன் தான் உன்னதமாய் இருந்தால் பொன்பொருள் அதிகரிக்கும், பூர்வீக சொத்தும் சேரும். பொன் பொருள்கள் வாழ்க்கையில நிறைய அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்களால எந்த பிரச்சனையும் வராது, தானாகவே வந்துடும். தகப்பனார் அல்லது தாத்தாக்கள் எல்லாம் உயிர் எழுதி வச்சிருக்கலாம், அல்லது முறையாவே கொடுத்திருக்கலாம். சகோதரர்களுக்கு பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக பிரித்துக் கொண்டு அவர்களுக்கு கைக்கு வந்துடும். அப்படி பூர்வீக சொத்துக்கள் சேரக்கூடிய யோகம் 9லே சூரியன் நல்ல முறையிலே சஞ்சரிக்க வேண்டும். கண்ணேறுபடும் விதத்தில் கல்வியில் முன்னேற்றங்கள், அதாவது அவர் IAS படிக்கிறாரு அப்படின்னு சொல்லி திருஷ்டிப்படுமா, அப்படி கண்ணேறுபடும் விதத்தில் கல்வியில் முன்னேற்றங்கள். விண்ணுலக வேந்தன் மீதும் விருப்பங்கள் வந்து சேரும். விண்ணுலக வேந்தன்னா யாரு? சிவன். அந்த சிவன் மீது பக்தி அதிகமா இருக்குமா. 9லே சூரியன் இருந்தால் சிவனையே வழிபடுவார்கள். சிவாய நமன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாராம். சிவாய நமவென்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்ற கருத்தை அடிக்கடி சொல்லுபவர் இந்த 9லே சூரியன் இருப்பவராம். 9ல் சூரியன் தான் உன்னதமாயிருந்தால் பொன்பொருள் அதிகரிக்கும், பூர்வீக சொத்தும் சேரும். கண்ணேறுபடும் விதத்தில் கல்வியில் முன்னேற்றங்கள், விண்ணுலக வேந்தன் மீதும் விருப்பங்கள் வந்து சேரும் அப்படின்னு பாடல் உண்டு. பொதுவாகவே இந்த சூரியன் சிம்ம லக்னத்திற்கு லக்னாதிபதி. அது 1, 2, 3, 4 இதுகளில் இருக்கின்ற பொழுது என்னென்ன பலன் நடக்கும்னு தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வந்தேன். இன்றைக்கு இந்த 9லே சூரியன் சஞ்சரிக்கின்ற பொழுது அப்படி இருந்தால், அது பலம் பெற்றிருந்தால் அவர்களுக்கு கலெக்டர் ஆகும் யோகம் உண்டு. மாவட்ட ஆட்சித்தலைவராக ஆகலாம். ஒரு பகுதிக்கு தலைவராகக்கூடிய அமைப்புகள் உண்டு. IAS IPS படிக்கக்கூடிய படிப்புகளில் அவர்களுக்கு வெற்றிகள் கிடைத்து நல்ல யோகங்கள் வந்து சேரும். அது மட்டுமல்ல, சிவபக்தியிலும் சிறப்பாக இருப்பார்கள். பொன்பொருள்களும் வந்து சேரும், பூர்வீக சொத்துக்களும் சேரும். உங்கள் ஜாதகத்தை ஒரு முறை புரட்டி பாருங்கள். உங்கள் குழந்தைகளின் ஜாதகத்தையும் பாருங்கள். அதில் சூரியன் இருக்குமேயானால் உங்களுக்கு மிகுந்த யோகம் தரும் ஜாதகம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, ஆலய வழிபாட்டால் ஆனந்தம் காண வேண்டிய நாள். அமைதியை கடைபிடிப்பது நல்லது. 8ஆம் இடத்திலே சனி செவ்வாய் சேர்ந்திருக்கிறார். இந்த 2இன் சேர்க்கை இருக்கின்ற பொழுது தொட்ட காரியங்களில் வெற்றி பெறுவதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படும். அதே நேரத்தில் குருவினுடைய பார்வை இருப்பதால் காரியங்கள் கடைசி நேரத்திலே முடிவாகலாம். எனவே எதிரிகளின் பலம் மேலோங்கி இருந்தாலும் கூட முடிவில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். சில பிரச்சனைகளுக்கு எளிதில் தீர்வு கிடைக்கும். சில பிரச்சனைகள் போராடித்தான் முடிக்க வேண்டும். வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அந்த வந்த வருமானம் உடனடியாக செலவழியக்கூடிய விதத்திலும் சில சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறலாம். எனவே மனக்கலக்கம் அகல இன்று முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். ரிஷபராசி நேயர்களே, எதிர்கால சிந்தனைகள் எளிதில் வெற்றி பெறும் நாள். இதுவரை நீங்கள் சந்திக்க நினைத்த நண்பர் ஒருவரை இப்பொழுது சந்திப்பீர்கள். தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கும். தொழில் முன்னேற்றம் உண்டு. தொழிலில் எதிர்பார்த்தபடியே லாபமும் கிடைக்கலாம். வரவு திருப்திகரமாக இருக்கும் என்று விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதிலும் கவனம் செலுத்துவீர்கள். ஒரு சிலர் சொத்துக்கள் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவர்.
மிதுனராசி நேயர்களே, சந்திரபலம் நன்றாக இருக்கும் என்று நிதிநிலை உயரும், நிம்மதி கிடைக்கும், நிழல் போல தொடர்ந்த கடன் சுமை குறையும், பெண்வழி பிரச்சனைகள் அகலும், மாமன் மைத்துனர் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் மாறும், வங்கி சேமிப்பு உயர்ந்து வளர்ச்சி கூடுகிற நாள் இந்த நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கோவில் வழிபாட்டால் குதூகலம் காண வேண்டிய நாள். கொடுக்கல் வாங்கல்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. பஞ்சாயத்துக்கள் இழுபறி நிலையில் தான் இருக்கும். பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியுமா என்பது சந்தேகம்தான். 8லே கேது இருப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. புதிய முயற்சிகளில் குறுக்கீடு சக்திகளும் தடைகளும் ஏராளமாக இருக்கலாம். எந்த காரியத்தை நீங்கள் செய்தாலும் காரியம் முடியும் வரை உங்கள் அருகில் இருப்பவர்களிடம் சொல்ல வேண்டாம். அப்படி சொல்வதன் மூலமாக அவர்கள் வேறு ஏதேனும் மாற்று ஏற்பாடுகள் செய்து உங்களுடைய காரியத்திற்கு தடைகள் வரலாம். எனவே கவனம் தேவை. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மோதல்கள் அகல முன்னெச்சரிக்கை தேவைப்படும் நாள். முக்கிய புள்ளிகளால் சில இடையூறுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. தொழிலில் எதிர்பார்த்தபடி லாபம் கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். வாங்கல் கொடுக்கல்களில் விழிப்புணர்ச்சி உங்களுக்கு தேவை. விரயங்கள் கூடுதலாக இருக்கும். உறவினர் பகை உருவாகாமல் பார்த்துக் கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அதிகாரிகளால் அனுகூலம் கிடைக்கும் நாள். அரைகுறையாக இந்த பணியை நீங்கள் தொடர்ந்து செய்யப் போகின்றீர்கள். கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள், குணமோடு நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் ஆபத்திலிருந்து அகல இயலும். பொன்பொருள் சேர்க்கை ஏற்படுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. திட்டமிட்ட காரியத்தை திட்டமிட்டபடியே செய்து முடிப்பீர்கள். பயணங்களால் பலன் கிடைக்கும் நாள் இந்த நாள். துலாம் ராசி நேயர்களே, அக்கறை காட்டாத செயலில் கூட ஆதாயம் கிடைக்கும் நாள். சிக்கல்களிலிருந்து விடுபடுவீர்கள். செல்வநிலை உயரும். ஆற்றல் மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து உதவிக்கரம் நீட்டுவார்கள். புதிய பங்குதாரர்கள் வந்திணைந்து பொருளாதாரத்தை பெருக்கிக் கொடுக்க முன் வருவார்கள். வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடையும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். வீடு மாற்றங்களும் நாடு மாற்றங்களும் ஒரு சிலருக்கு உருவாவதற்கான அறிகுறிகள் தென்படும். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாவதில் கொஞ்சம் கடினம் இருக்கலாம். விரயங்கள் கூடுதலாக இருக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். இருந்தாலும் கூட குரு 2ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு செலவுக்கேற்ற பணம் வந்து சேரும். குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகள் மாலை நேரத்தில் வெற்றி பெறும். நண்பர்கள் கூட மதியத்திற்கு மேல் நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள குகனை வழிபாடு செய்யுங்கள். குகனை வழிபட்டால் குதூகலம் கூடும். தனுசு ராசி நேயர்களே, தடைகள் அகலும் நாள். தாராளமாக செலவிட்டு மகிழ்வீர்கள். பிரபலமானவர்களின் சந்திப்பால் பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். புதிய தொழிற்தொடங்கும் எண்ணங்களை எல்லாம் நிறைவேற்றிக் கொள்வீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவிகள் கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ள விலையுயர்ந்த பொருட்கள் வீட்டிற்கு தேவையானவற்றை இன்று வாங்க முடிவெடுப்பது நல்லது. மகர ராசி நேயர்களே, 8ஆம் இடத்திலே குரு ராகு இவை இரண்டும் இணைகின்ற பொழுது எதிர்கால சிந்தனைகள் மேலோங்கும். வாங்கல் கொடுக்கல்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. விரயங்கள் அதிகமாகவே இருக்கும். குழந்தைகளாலும் விரயம், குடும்ப உறுப்பினர்களாலும் விரயம், கூட இருப்பவர்களாலும் விரயம் என்று இருக்கும். திடீரென வீடு மாற்றங்களும் உருவாகலாம். ஒரு சிலருக்கு உத்தியோக மாற்றங்களும் ஏற்படலாம். மேலதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாக நேரிடலாம். என்ன இருந்தாலும் இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள பொறுமையை கடைபிடியுங்கள். ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குலைந்து பேசுபவர்களால் குழப்பங்கள் ஏற்படும் நாள். கோபம் உங்களுக்கு அதிகரிக்கலாம். முன்கோபத்தால் சில முட்டுக்கட்டைகள் ஏற்படும். மங்கள ஓசை மனையில் கேட்பதில் இருந்த தடைகள் இன்று அகலும் என்று நினைத்திருந்தாலும் கூட கடைசி நேரத்தில் அது கை நழுவி செல்லலாம். எதிர்காலத்துக்காக நீங்கள் தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறுவதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படும். என்ன இருந்தாலும் உடன்பிறப்புகளையும் உடன் இருப்பவர்களையும் அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். பஞ்சமஸ்தானத்திலே சந்திரன், சுக்கிரன், புதன், சூரியன் போன்ற 4 கிரகங்கள் முற்றுகையிட்டிருக்கின்றன. எனவே மாலை நேரத்தில் ஒரு சில நல்ல சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறலாம். என்ன இருந்தாலும் வள்ளிமணாளனை வழிபாடு செய்வது நல்லது. மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பற்றாக்குறை அகலும் நாள். பணவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. பக்கபலமாக இருக்கும் நண்பர்கள் உங்கள் சிக்கல்கள் தீர உதவிக்கரம் நீட்டுவார்கள். வீடு வாகன பராமரிப்பில் ஆர்வம் காட்டுவீர்கள். பழுதடைந்த வீட்டை பழுது பார்க்க முன்வருவீர்கள். வாகனங்களால் பழுது ஏற்படுகிறதே, அதையும் மாற்றிக்கொள்வோமா என்று சிந்திப்பீர்கள். சுப செலவுகள் அதிகரிக்கும் நாள் இந்த நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.